ஹாய், வெல்கம் டு கோம்ஸ் சேனல். வாங்க இன்னைக்கு கோம்ஸ் சேனலில் என்ன ரெசிபி பார்க்குறோன்னா பூரி மசால், பொட்டேட்டோ மசால் இல்லை கிழங்கு மசால் இப்படிலாம் சொல்லுவாங்க. வாங்க அந்த மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் நான் 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். போதும். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்க்குறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் போதும். நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து போகிறேன். இப்போ 2 பச்சை மிளகா கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு அரை ஆனியன் நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்தால் அரை போதும், மீடியம் வந்தால் 1 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா வெங்காயம் வெந்துடுச்சு. இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, அரை தக்காளி போதும், கொஞ்சமாக புளிப்புக்காக போடுறது. இப்போ மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிறேன். நல்லா போட்டு வதக்குங்க. இப்போ நான் வேக வச்சுருக்கிற 2 உருளைக்கிழங்க நல்லா மசித்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றுறேங்க. 2 to 3 கப்ஸ் போதும் 2 பொட்டேட்டோவுக்கு. ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதே உங்களுக்கு நிறையா மசாலா வரும். ரொம்ப தண்ணியோடு இருந்தால் பூரியோடு ஒட்டாது. உப்பு பார்த்துக்கோங்க, அப்புறமா உப்பு சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா க்ரீமியாக வரத்துக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து முன்னாடியே சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த ஊற வச்சுக்கிற முந்திரி பருப்பை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க. பாருங்கள், இப்படி நல்லா கொதித்ததும் அந்த ஊற வச்சுக்கிற முந்திரி பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா க்ரீமி கலரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். பூரியோட செம சூப்பர் காம்பினேஷன். பாருங்கள், நல்ல க்ரீமியாக நல்ல கலரில் வருது. ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாயிடும். இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப அருமையான மசால் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.